ராணி இந்த நிலைமையில பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்குங்க. கடவுளே, சித்தார்த்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதுதானே இப்படி எல்லாம் நடக்கணும். மா, ராணி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வெறும் பிரச்சனை மட்டும்தான் பாத்துட்டு இருக்கா. கடவுளே, அவ எப்பதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ போறானே தெரியல. நம்ம சித்தார்த்துக்கு எந்தவித ஆபத்தும் வராம அவ நல்லபடியா வீட்டுக்கு வரணும். என்னது நீங்களா ராணிய கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு நீங்களா இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு நம்ம எல்லாரும் வீட்டுல ஆஞ்ஞாத விரதம் இருக்கணும். காலையில சீக்கிரமா எழுந்து அதுக்கான வேலையெல்லாம் பாக்கணும். நான் எல்லாம் போங்க, நேரத்துக்கு போய் படுங்க. போங்க போ தர்ஷினி. நீயும் போமா, போய் படு. போமா வளர், போய் படுத்துக்க போ. என்ன பண்ணாலும் அந்த நம்பூதிரி பரிகாரம் பூஜைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கான். அத்தை, அவங்க என்ன பண்ணாலும் சித்தார்த் வந்துருவான்னு நீங்க நம்புறீங்களா? வாய்ப்பே இல்ல தமன்னா. அந்த வளர பத்தியா புருஷன் வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையான்னு கவலைப்படுறாளா பாரு. அதை விட்டுட்டு அந்த ராணிக்கு பாலக்குடின்னு கொடுக்கறா. இதுங்களை எல்லாம் என்ன சொல்றது? அவ மட்டுமா, இந்த குடும்பமே அந்த ராணிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவ ஒருவேளை சாப்பிடலன்னா என்ன செத்தா போயிட போறா. என்னமோ ஊர் உலகத்துல யாருமே கர்ப்பமா இல்லாத மாதிரியும் இவதான் முதல்ல புள்ளைய பெத்துக்கிற மாதிரியும் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பார்க்கவே சகிக்கல. சாமி, ஏன் சாமி இப்படி சிரிக்கிறீங்க? உங்களை வந்து பார்த்தா நாளைக்கு நடக்க போற ஆக்ஞான விரதத்துல எனக்கு தேவையான சக்தியை கொடுப்பீங்கன்னு சொன்னா, அதனாலதான் இந்த நேரத்திலயும் உங்களை தேடி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சாவு வேணும்னு யமனை யாராவது நேரம் வந்து பாப்பாங்களா? அந்த பொம்மியை முட்டாளாக்கி உன்னை இங்க வர வச்சு நாங்க புத்திசாலி ஆயிட்டோம். இதுக்கப்புறம் யார் வந்தாலும் உன் சாவை தடுக்கவே முடியாது. இதுதான் உன்னுடைய சாவு. டேய், வந்திருக்கிறது ராணி இல்லடா, ராணி உருவத்துல வந்திருக்கிற பொம்மி. நான் சொல்றத நல்ல கேட்டுக்கோ மோனே. இந்த விரதம் நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது ஆரம்பமாகுது. அதனாலதான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிக்கிறதுக்கான வேலையை அகோர அதிபதி செய்ய ஆரம்பிச்சிட்டான். உன்னோட கவனத்தை திசை திருப்பி ராணிய வரவழைச்சு ராணியையும் அவ வயிற்றுல இருக்கிற குழந்தையையும் அழிக்கிறது அவனோட திட்டமே. அவன் திட்டத்தை நீ தவிடுபடியாக்கணும். அதே நேரத்துல அகோர அதிபதியும் அவனுக்கு துணையா இருக்கிற எண்டமோல் எச்சினியும் பல துஷ்ட சக்திகளை ஏவி விடுவாங்க. அது எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம நம்ம அழிக்கணும். அங்கன நாம செய்யும் போதுதான் எதிரிக்கும் நம்ம மேல பயம் வரும் போல. பொம்மி, நின்ற 2 கையையும் நீட்டுமா.
அந்த சிலாஜித் தீர்த்தத்தை அவங்க மேல தெளி. அகோரிகளா மாய உருவத்தில் இருக்கிற அவங்க 3 பேரோட சுயரூபம் எனக்கு தெரிய வரும் போல. ரொம்ப நன்றி சாமி. இதோ நான் இப்பவே போறேன். அவங்க நான் ராணிய கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த தீர்த்தத்தை தெளிச்சு அவங்கள என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. வந்திருக்கிறது ராணி இல்லடா, எங்களோட நோக்கம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? உங்களோட நோக்கம் மட்டும் இல்ல, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சக்தி ஆனாலும் நாங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீ இப்படி சொன்னா எங்க வாயாலேயே நாங்க யாருன்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். நீயே அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன்னோட ஆன்மாவை விட்டத்துல கட்டி போடுறான் பாரு.